நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வந்தவர் மூதாட்டி சரஸ்வதி. 90 வயதான இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அக்ரஹாரம் பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டில் தனியே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி மூக்கு, காது உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் சடலமாக தனது வீட்டில் கிடந்துள்ளார். காதுகள் சேதப்படுத்தப்பட்டு காதில் இருந்த தங்கத்தோடு மாயமானது தெரியவந்துள்ளது. இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் இதுகுறித்து பள்ளிப்பாளையம் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் சரஸ்வதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். பின்னர் இது தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்பகுதியில் சுற்றித் திரியும் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி கூலி தொழிலாளிகள் தாமோதரன் மற்றும் கோகுல்ராஜ் ஆகிய இருவரும் மூதாட்டி சரஸ்வதியை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு வந்தது தெரியவந்துள்ளது. குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இருவரும் அன்றாட செலவிற்கும் மது குடிப்பதற்கும் மூதாட்டி அணிந்திருக்கும் நகைகளுக்காக அதிகாலை நேரத்தில் அவருடைய வீட்டிற்குள் நுழைந்து தூங்கும்போது அவர் காதில் உள்ள தோட்டை பறித்துச் சென்றுள்ளனர். மூதாட்டி வலியால் துடித்து கத்தவே அவரின் முகம், மார்பு பகுதியில் கண்மூடித்தனமாக தாக்கி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து இவர்கள் இருவரிடமிருந்து சுமார் 2 கிராம் தங்கத்தோடு பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் குமாரபாளையம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்துள்ளனர்.